ராத்திரி 12 மணிக்கு நீங்கள் இந்த மாதிரி பாலைவனத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா? அது என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட ஆஃபீஸ்லேருந்து நைட்டு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாரும் ரிலாக்ஸாக ஜாலியாக உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நம்ம வந்தோமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தூரத்துலேருந்து ஒரு பிரதர், டே தம்பி அங்கே என்னடா பண்ணுற, இங்கே வந்து பாடுறா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரின்னு நானும் உடனே அங்கே போய் பார்த்தா ஒரு நல்ல பெரிய சைஸ் சட்டியில் நல்ல ஸ்பைசஸ்லாம் போட்டு அரபிக் ஸ்டைல் மந்தி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சைடு ஒரு டீம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான டேபிளாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நீ என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், மெயின் டிஷ் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த மண்ணுக்குள்ளே தான் இருக்குன்னாங்க. நானும் உங்களை மாதிரி தான் சாக்காயி, என்னங்க சொல்கிறீங்க மண்ணுக்குள்ளே இருக்கான்னு கேட்டேன். ஆமாப்பா, கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் பெரிய பெரிய மட்டன் பீசஸை இந்த மண்ணுக்குள்ளே வேக வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த வேக வச்ச மட்டன் பீசஸை எடுத்து அவங்க ரெடி பண்ண அந்த மந்தி ரைஸோட போட்டு கொடுத்தாங்க பாருங்க. அந்த மந்தி ரைஸை விட மட்டன் பீசஸ் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு பிளேட்டில் நல்ல பெரிய பெரிய பீசஸ்லாம் போட்டு எடுத்து ஒரு பைட்டு வச்சேங்க. நான் சாப்பிட்றது மட்டன் தானா இல்லை வேறு ஏதாவதான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு பெப்சியோட முடிச்சிட்டேங்க. நான் இந்த துபாய்க்கு வந்து சம்பாரிச்சேங்கிறத விட இந்த மாதிரி ஒரு நல்ல அன்பு உள்ள ஃபேமிலி கிடச்சங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற மக்களே. பாய் பாய்.